ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் வாங்க. பாக்கியா சமைச்சு வச்சுட்டு பாட்டிக்கிட்ட வந்து அத்தைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சமைச்சு வச்சுட்டேன் அத்தை, நீங்கள் வந்து நான் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்ருங்க அப்படிங்கிறாங்க. ஓ, நீ ஏன் பாக்கியா கஷ்டப்படுற, நீயுமே திரும்பி வந்துக்கிட்டு நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ எழிலும் அமிர்தாவும் கீழே இறங்கி வர்றாங்க. வரும்போது நாங்கள் போயிட்டு வரோம் ஆண்டி அப்படின்ட்டு, போயிட்டு வரோம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு எழில்கிட்ட ஈஸ்வரி பாட்டி பேச மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியா சொல்கிறாங்க, சரி கிளம்பு அப்படிங்கும்போது பூ வச்சுட்டு போங்கிறாங்க. அதே மாதிரி பூவை வச்சுட்டு போகும்போது நிலா பாப்பா போகுது, பாட்டி நானும் போயிட்டு வரேன் கல்யாணத்துக்கு அப்படிங்கும்போது போயிட்டு வாடா செல்லம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கு வந்து அப்போ சொல்கிறாங்க, ஏன் பாட்டி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது என்ன, நீங்கள் 2 பேரும் உனக்குன்னு ஒரு பிள்ளை வேணும் எழில், நீ பெற்றுக்கன்னு சொன்ன, நீ அதுக்கு என் பேச்சை நீ கேட்க மாட்டேங்கிற, உங்ககிட்ட நான் பேசணுமா அப்படிங்கிறாங்க. அதோட அவங்க வந்து போயிடுறாங்க. நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. இங்கே வந்து கேட்குறாங்க, ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்போ தெரியாது இந்த கிளவி கத்துறது உனக்கு பாக்கியா, உனக்கு அப்புறம்தான் புரியும். ஒரு தாயாக இருந்து நீ சொல்ல வேண்டியதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ பாக்கியா நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே, நீங்கள் தாயாக இருந்து உங்கள் பிள்ளைக்கு என்னத்தை சொல்லி வளர்த்தீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியா ஹோட்டலுக்கு போயிட்டு வர்றாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க சாப்பாடெலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வச்சுக்கிட்டு இருக்கும்போது செல்வி, அமிர்தா எல்லாரும் ஹோட்டலில் நிற்கிறாங்க. அப்போ பழனிசாமி சார் அங்கே வர்றாரு. வரும்போது, அண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படிங்க, நல்லா இருக்கேங்க அண்ணே அப்படிங்கிறாரு. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது, எழில் கூட இப்போ தான் சொல்லிச்சு, அண்ணே அக்காவுக்கு விருப்பம் இருந்தால் உங்களை வந்து எழில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருமா அக்காவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது பழனிசாமி சாருக்கு. என்ன இப்படி பேசுகிறம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்த கையோடு கிளம்பி போயிடுறாரு. இங்கே எழிலும் அப்படியே தகைச்சு போய் நிற்கிறாரு. ஏக்கா நீங்கள் எப்படி போய் போட்டு உடச்சிங்க அப்படின்னு, சும்மா சொன்னேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நழுவி போயிடுது செல்வி ஓவராக பேசுது. இதை பார்த்த பாக்கியா சொல்லுது, செல்வி இனிமேல் இந்த மாதிரி பேசுனீன்னா அப்புறம் எனக்கு சரி வராது, நீ கடைக்கே வர வேணான்றுவேன் அப்படின்னோடனே அப்படியே செல்வி முகம் தொங்கி போகுது. இங்கே ராதிகா மகள் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து பாக்கியா உட்கார வச்சு பேசுகிறாங்க. பேசி, மையு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நல்லா இருக்கா ஆண்டி, என்னையே ஆண்டி நீங்கள் கூப்பிடலை கடை திறப்பு விழாக்கு, ரெஸ்டாரண்ட் திறந்தீங்கல்ல, சாரி மையு அப்படின்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ராதிகா வந்துடுறாங்க. என்ன மையு ஏன் இங்கே உட்காந்துருக்கு அப்படிங்கிறது, ஆண்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தம்மா, ஆண்டி எனக்கு காஃபி கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அப்படியா, ஓகேம்மா, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க பாட்டி, அதனால தான் கொண்டு வந்தேன். நீங்கள் தான் இப்போ புளிப்பெல்லாம் அதிகமாக சாப்பிட்றீங்கல்ல, ஏம்மா உங்களுக்கு தான் வந்து புளிப்பு பிடிக்காதே, இப்போ ஏன் புளிப்பு அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கவனிக்கிறாங்க பாக்கியா. சரி மையு நீ வீட்டுக்கு போ, நானும் வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ராதிகா சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட, இதை எப்படியாவது வீட்டுக்கு தெரியப்படுத்தணும், இப்படியே இருக்கக்கூடாது, பாக்கியாக்கெல்லாம் தெரிஞ்சிடும் போல் தெரியுது, அவங்க ஒரு மாதிரி என்னை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் பார்த்தா உனக்கு என்ன, நான் வந்து சொல்லவா அந்த கிழவிக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம்மா, அவரை கூப்பிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாக்கியா என்ன பண்ணுது, துணி துவைச்சி மாடியில் கொண்டு போய் காய போட போகுது. அப்போ வந்து ராதிகா வந்து மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்கு. ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க காது கொடுத்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து வாமிட் நிற்கவே இல்லை, வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ சொல்லிடு ராதிகா வீட்டில் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு பாக்கியா துணி காய போடும்போது. இதை கேட்டுட்டு அவங்கக்கிட்ட கேட்குது, என்ன நில்லுங்க ஒரு நிமிஷம், நீங்கள் என்ன ஏன் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகலையா அப்படின்னு கேட்குது. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதுக்கு பாக்கியா சடனாக கேட்டுருது, நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா ராதிகா அப்படின்னு கேட்குது. அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது ராதிகாவுக்கு. ஆமாம், 2 தடவை நான் வந்து வாந்தி எடுத்தல, போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்படியே ரொம்ப இதான்ட்டு, சரி இது நல்ல விஷயம் தானே ராதிகா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அப்போ அப்படியே கேட்டு கீழே போகிறாங்க ராதிகா. அப்போ தான் பாக்கியா நினைக்கிறாங்க, பாட்டி சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கீழே வர்றாங்க, பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பாக்கியாவே வந்து ராதிகா இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது ஈஸ்வரி அத்தை கிட்ட சொல்கிறாங்க, அத்தை ராதிகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. என்ன சொல்கிற, இந்த வயசில் போய் இப்போ அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாளா, என்ன இது அசிங்கமாக இல்லையா, அப்படி இல்லை, கோபி இங்கே வா அப்படிங்கும்போது, என்னம்மா என்ன மம்மி அப்படின்ட்டு உடியாடுறாரு. இந்த மாதிரி உன் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாவாக இருக்கிறா, மாசமாவாக இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மான்னு தலையை குனிஞ்சிக்கிட்டு வெக்கப்பட்டு சொல்கிறாரு. வெக்கமாக இல்லை சொல்கிறதுக்கு, பேரம்பேத்தி எடுத்துகிட்டு இந்த வயசில் உனக்கு வந்து புள்ள கேட்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவளுக்குன்னு ஒரு புள்ள
வேணும்ல எனக்கும் அவளுக்கும் சேர்ந்து அப்படிங்கும்போது தான் உரைக்கிது. பாக்கியாவுக்கு வந்து அப்போ தான் உரைக்கிது, இவங்க பாட்டி சொன்னது உண்மை தான் அப்படின்ட்டு. அப்போ வெளியில் போயிட்டு வந்த எழிலும் அமிர்தம் வர்றாங்க. அப்போ வந்து நிற்க வச்சு, நில்லு எழில நில்லு, உங்கள் அப்பனே இந்த வயசில் போய் புள்ள பெற்றுக்க போகிறான். அவனுக்கு வயசு என்ன 55 இருக்குது, 55 வயசாகிடுச்சு. அவன் இந்த வயசில் புள்ள பெற்றுக்க போகிறான். நீ பெற்றுக்க வேணாமா? அதனால் நீனு வந்து பெற்றுக்க. உங்கள் அப்பன் இப்போ ராதிகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா தெரியுமா அப்படிங்கும்போது 2 பேரும் அப்படியே சில மாதிரி நிற்கிறாங்க. ஜெலியன் போயிட்டு வந்தவர் அப்படியே நிற்கிறாரு. அப்படியே சில மாதிரி எல்லாருமே ஜென்னிலேருந்து எல்லாருமே நிற்கிறாங்க. இதை கேட்டுட்டு அசிங்கமாக இருக்குது ராதிகாவுக்கு. அப்போ தான் சொல்கிறாங்க, இப்போ புரியுதா பாக்கியா நான் சொன்னது என்னான்ட்டு? இவங்களே பெற்றுக்கும் போது இவன் பெற்றுக்கணும், இவனுக்குன்னு ஒரு வாரிசு வேணும்ல, அது அவன்ற புள்ள நிலாங்கிறது. நான் வெறுக்கலை நிலாவை, நான் வெறுக்கலை, நல்லா கேட்டுக்குங்க. நிலா பாப்பாவும் நம்ம புள்ள தான், ஆனால் வெறுக்கலை. உங்களுக்குன்னு ஒரு புள்ள வேணும், புரிஞ்சா? இப்போ ராதிகாவை பாருங்கள், கோபிக்காக ஒரு புள்ள வேணும்னு இந்த வயசில், அவளுக்கு வயசாகுதோ இல்லையோ, கோபிக்கு வயசாகிடுச்சுல, பெற்றுக்க போகிறான்ல, உங்களுக்கெல்லாம் இது இல்லையா, அறிவு இல்லையா? இதுக்கு தான் சொல்ல வந்தேன் பாக்கியா, நல்லா கேட்டுக்கிட்டு உன் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லு அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி.